தமிழரசி அரிய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசிய காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல ஆற்றங்கரை ஓரமா ஒரு நாவல் மரம் ஒன்று இருந்தது. அந்த நாவல் மரத்துல ஒரு குரங்கு ஒண்ணு வாழ்ந்து வந்தது. அந்த மரம் தான் அதனுடைய வீடு. அந்த பழங்கள் தான் அதனுடைய உணவு. அந்த மரத்துல உள்ள இனிப்பான நாவல் பழங்களை சாப்பிட்டு கிளைக்கு கிளை தாவி விளையாடிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த குரங்கு. ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றங்கரை ஓரமா ரொம்ப சோர்வா பசியோட நீந்தி வந்தது. இத பார்த்த குரங்கு முதலைக்கு நிறைய நாவல் பழங்களை உணவா கொடுத்தது. முதலைக்கும் அந்த இனிப்பான நாவல் பழத்தின் சுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. பிறகு முதலையும் குரங்கும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. தினமும் குரங்க பார்க்க முதலை வரும். முதலைக்கு நிறைய நாவல் பழங்களை குரங்கு கொடுக்கும். ஒரு நாள் முதலை அந்த இனிப்பான நாவல் பழங்களை கொண்டு போய் அதனுடைய மனைவிக்கு சாப்பிட கொடுத்தது. அது மட்டும் இல்லாம குரங்க பற்றியும் ரொம்ப பெருமையா சொல்லிச்சு. பழங்களை சாப்பிட்ட அந்த பெண் முதலை நாவல் பழமே இவ்வளவு ருசியா இருக்கும்போது நாவல் பழங்களை தினமும் சாப்பிடும் அந்த குரங்கினுடைய இதயம் எவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது. உடனே ஆண் முதலையிடம் பெண் முதலை சொல்லுச்சு, எனக்கு அந்த குரங்கினுடைய இதயம் வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஆண் முதலை சொல்லுச்சு, இது ரொம்ப தவறான விஷயம். குரங்கு என்னுடைய நண்பன், அவனுக்கு துரோகம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே பெண் முதலை கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. எனக்கு தீராத நோய் இருக்கு, குரங்கினுடைய இதயத்தை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த நோய் சரியாகும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு. வேறு வழி இல்லாம ஆண் முதலை தன் நண்பனாகிய குரங்கின் இதயத்தை கொண்டு வந்து தருவதா மனைவி முதலைக்கு வாக்களிச்சது. உடனே கரைக்கு வந்த முதலை, நண்பா, என் மனைவி உனக்கு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, நீ என்னோட வந்து அந்த விருந்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. குரங்குக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கும் வரணும் தான் ஆசை, ஆனா இந்த ஆற்றை நான் எப்படி கடக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே முதல்ல சொல்லுச்சு, என் முதுகுல நீ ஏறிக்கோ, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முதலையோட முதுகுல உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஆற்றுல வந்துச்சு. ஆற்றின் நடு பகுதிக்கு வந்த உடனே முதல்ல குரங்க பார்த்து, நண்பா, என் மனைவி உன்னை விருந்துக்கெல்லாம் அழைக்கல, நான் போய் சொல்லிட்டேன், அவ உன்னுடைய இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிச்சு. அதனாலதான் உன்னை அவகிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிச்சு. முதல்ல சொன்னதை கேட்ட உடனே குரங்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சது, எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தந்திரமா யோசிக்க ஆரம்பிச்சது. உடனே குரங்கு சொல்லிச்சு, முதலையாரே, நீங்க முதலே சொல்லிருக்கலாம் இல்ல, என் இதயத்தை நான் வந்து மரத்துல எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. குரங்கு சொன்ன பொய்ய உண்மன் நம்பிடுச்சு முதல்ல. உடனே ஆற்றங்கரைக்கு திரும்பி வந்துச்சு. உடனே குரங்கு தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு முதலையோட முதுகுல இருந்து தாவி குதிச்சு மரத்து மேல ஏறிடுச்சு. பிறகு முதலைய பார்த்து கேட்டது, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை மரத்துல கொண்டு போய் வைப்பாங்களா? இதயம் இல்லாம எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நான் தினமும் உனக்கு எவ்வளவு நாவல் பழங்களை கொடுத்தேன், உன்னை நண்பனா நினைச்சனே, என்ன போய் நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முதலையும் வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுச்சு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? ஆபத்தான நேரத்துல புத்திசாலியா யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல நண்பரா பழகும் போது அவங்களுக்கு உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனா தொந்தரவு செய்யவே கூடாது. சரியா? அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.